ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பக்கி. இன்னைக்கு நாம பார்க்க போறது விஜய் டிவியில போயிட்டு இருக்கிற பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல்ல ராஜி டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு 2வது ரவுண்டும் ஜெயிச்சிட்டா. அதனால ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ராஜிய பாராட்டுறாங்க. கோமதிக்கும் ராஜி ஆடுறது ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனாலும் அங்க இருக்கிற சில பசங்க ராஜி கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மீனா அவங்களுக்கு பதிலடி கொடுக்க போறப்ப கோமதி எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. அப்படி கூட்டிட்டு வரும்போது வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ராஜி நல்லா ஆடினதுக்கு வாழ்த்து சொல்லி ராஜி கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அந்த நேரத்துல குமரவேலு வாசல்ல நின்னு அரசி வர்றத பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அரசிக்கு சதீஷ் மெசேஜ் பண்ணது கேட்டுக்கிட்டே அரசி முதல்ல வீட்டுக்குள்ள போயிடுறா. சதீஷ், நான் பேசினதுக்கு நீ எதுவும் பதில் சொல்லலையேன்னு கேட்கும்போது அரசிக்கும் சதீஷை பிடிச்சு போயிட்டதால சிரிச்சுக்கிட்டே தனியா அந்த மெசேஜ கேட்டுக்கிறா. அந்த நேரத்துல குமரவேலு அரசி ரூமுக்குள்ள நுழைஞ்சு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா அரசி சொல்றா, உன்னை கல்யாணம் பண்ணினா என் குடும்பமும் உன் குடும்பமும் சேர்ந்துடும்னு நினைச்சுதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. ஆனா உன்னை கல்யாணம் பண்ணினா எங்க அப்பா அம்மா என்ன கதிக்கு ஆளாவாங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. அதனால இனி உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. எங்க வீட்ல பார்த்த மாப்பிள்ளையத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அரசி சொல்லிட்டா. இதனால கோபப்பட்ட குமரவேலு, இப்ப கூட நான் உன்னை கூட்டிட்டு போய் என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு மிரட்டுறான். அந்த நேரத்துல சத்தம் கேட்டு வந்த கோமதி அரசி ரூம் கதவை திறந்து உள்ள போறா. அப்போ குமரவேலு கோமதிய தள்ளி விட்டு அரசிக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். உடனே பயந்து போன கோமதி மீனாவையும் ராஜியையும் கூப்பிடுறா. அவங்களும் வந்து குமரவேலு கிட்ட இருந்து அரசியைக்கு காப்பாத்த முயற்சி பண்றாங்க. ஆனா எல்லாரையும் குமரவேலு தள்ளி விட்டுடுறா. மீனாவுக்கு வேற வழியே இல்லாம அங்க இருந்து தோசைக்கல்ல எடுத்து குமரவேலு தலையில அடிச்சிடுறா. அப்புறம் குமரவேலு மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறத பார்த்த ராஜி அங்க இருக்கிறவங்க கிட்ட குமரவேலு இறந்துட்டதா சொல்றா. இதனால எல்லாரும் ஷாக் ஆகி பயத்துல இருக்காங்க. ஒரே அடியில குமரவேலு கதைய மீனா க்ளோஸ் பண்ணிட்டா. ஆனாலும் என்ன பண்ணுவதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிற இவங்களுக்கு கதிர் வந்துதான் ஹெல்ப் பண்ண போறா. ஏன்னா ராஜி கதிருக்கு ஃபோன் பண்ணி ஃபைனல் ரவுண்ட்ல கலந்துக்கும் போது நீங்க வரணும்னு கூப்பிட்டிருந்தா. அதுக்காக கதிர் வந்ததும் குமரவேலுவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவர்தான் இதுல இருந்து மத்தவங்கள காப்பாத்துவாரு. ஆனாலும் குற்ற உணர்ச்சியில பாண்டியன் குடும்பத்துல நிம்மதி இல்லாம அவஸ்தைப்பட போறாங்க. இந்த சீரியலை பாக்குற உங்களுக்கு என்ன தோணுது? மீனா பண்ணினது சரியா இல்லையா? கதிர் வந்து என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன்.